வணக்கம். ஐயா சொன்ன வாக்கு 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக ஆளப்போவது யார் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து ஐயா சொன்ன வாக்குன்னு அந்த ஐயாவுடைய வீடியோவும் வெளியிட்டிருந்தோம். நம்மளுடைய ஐயா என்ன சொன்னாங்க, ஒரு சிலர் புரியலன்னு சொன்னாங்க, அது எக்ஸ்பிளைன் பண்ணியும் வீடியோ போட்டிருந்தோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் திட்டியும் போட்டிருந்தாங்க, ஐயாவாது அப்படியாவது இப்படியாவதுன்னு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, ஐயா நேரடியாக யார் பேரையும் சொல்ல மாட்டாரா, களத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரில் ஒரு ஆள் பேரை சொல்லி சொல்ல மாட்டாரா ஐயா, வீடியோ போடுற நீ ஆட்டும் பேரை சொல்லி சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆண்டி பெற்ற பிள்ளையின் அரசாட்சி அமைதடான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஐயாவை நினச்சி ஐயாவின் அன்பு பிள்ளை இந்த சிவகுமார் சொல்கிறான், எடப்பாடியாருடைய ஆட்சி அமையப்போவது உறுதி. நம்ம எடப்பாடியார் தமிழ்நாட்டில் எத்தனை கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுருக்கிறாரு. நிச்சயம் அத்தனை தெய்வங்களுடைய அருளால் இந்த 2026 தமிழக முதலமைச்சராக எடப்பாடியார் அமரப்போகிறார். ஐயாவை நினச்சி ஐயாவின் அன்பு பிள்ளை சிவகுமார் சொல்லக்கூடிய வாக்குனே வச்சுக்கிடலாம். நிச்சயம் எடப்பாடியார் வெல்வார். ஐயாவுடைய அருள் வெல்ல வைக்கும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். சரியா? தெளிவாக சொல்லியாச்சப்பா. இதுக்கு மேலே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.